ஹாய் வியூவர்ஸ், நாங்கள் நெல்லடிக்கு வந்திருக்கோம். நெல்லியில் பொது மரக்கறி சந்தை வந்து பார்க்க போகிறோம். இதான் நெல்லடி மரக்கறி சந்தை என்ற பிரதான நுழைவாயில். இந்த பக்கம் ரோட் வந்து நெல்லியடி யாழ்ப்பாண வீதி. இந்த பக்கம் ரோட் வந்து நெல்லியடி டவுனுக்கு போய் கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போவோம், வாங்க. இதான் பொதுச்சந்தை நெல்லியடி. நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். பிரதான நுழைவாயிலால் நாங்கள் இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கோம். இங்கே முன்னுக்கு நிறைய கட்டடங்கள், உடுப்பு கடைகள், பலசரக்கு கடைகள் எல்லாம் இருக்குது மக்களே. அதனால் முருகன் களஞ்சியம், பலசரக்கு கடைகள். இப்போ உள்ளுக்குள்ளேயே நிறைய வாகன திரைப்படங்கள் வசதிகள் இருக்குது. இப்போ நாங்கள் நெல்லடி பொதுச்சந்தை என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம், உள்ளே போவோம். இப்போ நெல்லடி பொது மரக்கறி சந்தை மேலோட்டமாக சுற்றி காட்ட போகிறேன் பாருங்க. இப்போ சினிமா எல்லாம் வர தொடங்கிட்டாங்க, வியாபாரம் நடந்து கொண்டிருக்குது மக்களே. பாருங்க, நெல்லடி பொது மரக்கறி சந்தை வந்து எவ்வளவு பின்னாம் பெரிய ஒரு கட்டடம்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மரக்கறிகளையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. பாருங்க, இங்கே அவ்வளோ வந்து தேங்காய் ஏலத்தில் கூடிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து மரக்கறிகளும் தேங்காய்களும் தான் அதிகம் விற்பனை மரக்கறி சந்தைகளில். பாருங்க, இப்போ நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். அண்ணாட மரக்கறி என்ன மாதிரி விலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பைத்தங்காய் இருக்குது. பைத்தங்காய் எவ்வளோண்ணா கிலோ? கிலோ 500 ரூபா. கத்தரிக்காய் கிலோ 500. சின்ன வெங்காயம் கிலோ 300. வெள்ளாரை 100 ரூபா ஒரு படி. மற்றது வாழைக்காய் கிலோ 150. கீரை 120. லீக்ஸ் எவ்வளோண்ணா? கிலோ 500. பொன்னாங்கானி 120 ரூபா ஒரு படி. இப்போ நாங்கள் வண்டிக்காய் பார்க்க போகிறோம். வண்டிக்காய் எவ்வளோண்ணா? கிலோ 300 ரூபா. கோஞ்சி கிலோ 800 ரூபா. கரட் 600 ரூபா. தேசிக்காய் 200 ரூபா கிலோ. மற்றது இது கக்கரிக்காய் கிலோ 300 ரூபா. ராசப்பள்ளி கிழங்கு கிலோ 500. இஞ்சி கிலோ 800 ரூபா. கோவா கிலோ 400 ரூபா. தக்காளி பழம் கிலோ 500 ரூபா. மரவள்ளி கிழங்கு 200, 250 ரெண்டு விலைக்கு இருக்குது. மற்ற பாவக்காய் கிலோ 1000 ரூபா போகுது மக்களே. மற்ற உருளைக்கிழங்கு வேணா கிலோ 200 ரூபா. பச்சை மிளகாய் கிலோ 1000. உள்ளி 450, 500 ரெண்டு விலைக்கும் இருக்குது மக்களே. மற்ற பெரிய வெங்காயம் என்ன 200, 240. இந்த வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் 200 ரூபா. நீத்துக்காய் கிலோ 300 ரூபா போகுது மக்கள். இன்றைக்கு விலை நிலவரம். அண்ணாட வந்தீங்கன்னா திறகமான மரக்கறிகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது எங்கே இந்த நான் இறக்குமதி செய்கிறீங்க? நம்புள்ள மரக்கறிகள். நாங்கள் அண்ணாட வந்திருக்காம அண்ணாட மரக்கறி பார்க்க போகிறோம். அண்ணாட உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு எவ்வளோ கிலோ? 200 ரூபா கிலோ. மற்றது பைத்தங்காய் கிலோ 500 ரூபா. பொன்னாங்கண்ணி 130 ஒரு படி. மற்றது புடலங்காய் 300 ரூபா கிலோ. மற்றது வண்டிக்காய் கிலோ 300. தக்காளிக்காய் 300 ரூபா தான். மற்றது கோவா 350, 350 ரூபா. கரணாய் 300 ரூபா கிலோ. வாழைக்காய் 160 ரூபா. பூசணிக்காய் 180. நீத்து பூசணி 250. அடுத்து தேசிக்காய் இருக்குது. தேசிக்காய் எவ்வளோண்ணா கிலோ? கிலோ 200 ரூபா. போஞ்சி 600 ரூபா. பாவக்காய் 800 ரூபா கிலோ. கரட் 600 ரூபா கிலோ. கறிமிளகாய் 1200 ரூபா கறிமிளகாய் பாருங்க. அடுத்து பச்சை மிளகாய் 1000 ரூபா. அடுத்து இஞ்சி கிலோ 700 ரூபா. தக்காளி பழம் கிலோ 500. வெள்ளாரை 100 ரூபா ஒரு படி வந்து 100 ரூபா. அடுத்து வெள்ளரிக்காய், இது வெள்ளரிக்காயா கக்கரிக்காயா? கக்கரிக்காய் 200 ரூபா. அடுத்து கத்தரிக்காய் கிலோ 600 ரூபா. 500 ரூபா கிலோ. 500 ரூபா விற்று கொண்டிருக்கார். மரவள்ளி கிழங்கு கிலோ 200. லீக்ஸ்
600 ரூபா. மற்றது கீரை ஒருபடி 120 ரூபா. மற்றது ராசப்பள்ளி கிழங்கு கிலோ 500. இது என்ன காய்? என்ன புடலங்காயா? சுரைக்காய். சுரைக்காய் எவ்வளவு கிலோ? 300 ரூபா. கிலோ 300 ரூபா சுரைக்காய். பாருங்க உள்ளி இருக்குது. உள்ளி கிலோ எவ்வளவு? 500 ரூபா. பெரிய வெங்காயம் 220. சின்ன வெங்காயம் 300 ரூபா. அண்ணாட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து தூள் கட்டி உப்பு, தூள் உப்புகள், புளி, பழப்புளி, அப்பளம் இல்லாமல் வந்து விற்று கொண்டு இருக்கார். பாருங்க தேவையான இதுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சொரியாவும் மொத்தமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க நிறைய மரக்கறிகள். பாருங்க இங்கே வந்து அண்ணாட்ட நிறைய மரக்கறிகள் வந்து விற்று கொண்டிருக்கார். பாருங்க பச்சை மிளகாய், போஞ்சி, நிறைய போஞ்சிகள் இருக்குது. கம்பள போஞ்சி, பைத்தங்காய், அடுத்து கறிமிளகாய், வெள்ளாரை, வெண்டிக்காய், பால் வண்டி, பாருங்க பாலமொத்தி, மரவள்ளி கிழங்குகள், கத்தரி, உருளைக்கிழங்கு எல்லாம் நிறைய குவிச்சு விற்று கொண்டிருக்கார். யோகாத வந்தால் இதில் வந்து உப்பு பேக்கெட் எல்லாம் நிறைய இருக்குது மக்களே. உப்பு பேக்கெட், ஊறுகாய், அப்பளம், புளி. பாருங்க இந்த ஊறுகாய் 20 கிராம் ஊறுகாய் வந்து 20 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கார். பாருங்க நிறைய உப்பு பேக்கெட்டுகள். உங்களுக்கு தேவையான மரக்கறிகளை வந்து அன்னாட மலிவாத்திரமாக வந்து வெட்டி கொள்ளலாம். உடன் மரக்கறிகள் தம்புள்ள அண்ணாட்ட வந்துருக்காங்க. கத்தரிக்காய் கிலோ எவ்வளோண்ணா? கிலோ 500 ரூபா. மரவள்ளி கிழங்கு கிலோ 250. கறிமிளகாய் 1200. தக்காளி பழம் கிலோ 600. தேசிக்காய் கிலோ 200 ரூபா. சின்ன வெங்காயம் எவ்வளோண்ணா? 350 ரூபா. பாவக்காய் கிலோ 1000. கேரட் கிலோ 600 ரூபா. இஞ்சி 1000. போஞ்சி கிலோ 500 ரூபா. சின்ன வெங்காயம் 300. பச்சை மிளகாய் கிலோ 1000 ரூபா. அடுத்து பைத்தங்காய் கிலோ 600 ரூபா. கோவா 150 ரூபா. 350 ரூபா கிலோ. புடலங்காய் 350 ரூபா. வாழைக்காய் கிலோ 150. லேக்ஸ் கிலோ 600 ரூபா. வெண்டிக்காய் கிலோ 300. பெரிய வெங்காயம் 200 ரூபா கிலோ. இந்த வெங்காயம் என்ன 200 ரூபா தான். மற்ற பூசணிக்காயல் கிலோ 150 ரூபா. உருளைக்கிழங்கு கிலோ 200 ரூபா. துபாய் பூசணி கிலோ 300 ரூபா. கரணக்கிழங்கு 300 ரூபா கிலோ. மற்றது நீத்து பூசணிக்காய் கிலோ 200 ரூபா. பாருங்க அவ்வளோ குவிச்சு வச்சுக்காரண்ணா மரக்கறியல். கீரைப்பொடி ஒன்று வந்து 120 ரூபா. பொன்னாங்கண்ணியும் வந்து 120 ரூபா. பாருங்க இஞ்சாலையும் வந்து மரக்கறிகள் நாங்கள் போட்டு விற்று கொண்டிருக்கிறோம். இங்கே அம்மாவால் வந்து மரக்கறிகள் விற்று கொண்டிருக்கா. இப்போ நாங்கள் அம்மாட்ட வந்திருக்கோம். அம்மாட்ட தக்காளி பழம் இருக்குது. தக்காளி பழம் கிலோ எவ்வளோ அம்மா? கிலோ 200 ரூபா. உருளைக்கிழங்கு 500 ரூபா. கிலோ 500. உருளைக்கிழங்கு 190. பெரிய வெங்காயம் 200 ரூபா. நீத்து பூசணி அங்கால. எங்கள் தேசிக்காய் கிலோ 200 ரூபா. கோவா கிலோ 350. கத்தரிக்காய் கிலோ 200 ரூபா. மற்றது பெரிய வெங்காயம் 220. சின்ன வெங்காயம் 200 ரூபா. பச்சை மிளகாய் கிலோ 1000 ரூபா. நம்மகிட்ட வந்தீங்கன்னா போய் வாங்கி செல்லலாம். பாருங்க அண்ணாட்ட வந்து கீரைப்பொடி இருக்குது. கோவா முட்டை இது கோவா இருக்குது. பாருங்க மரவள்ளி, தேசிக்காய், கத்தரிக்காய், கோவா, கத்திரிக்காய் எல்லாம் நிறைய இருக்குது. பாருங்க தக்காளி பழம் எல்லாம் நிறைய போட்டு விற்று கொண்டிருக்கார். வந்தீங்கன்னா அண்ணாட்ட பெற்றுக்கொள்ளலாம் மக்களே. நாங்கள் அக்காடை வந்திருக்கோம். அக்காடை வந்து வெண்டிக்காய் பார்க்க போகிறோம். வெண்டிக்காய் எவ்வளோ அக்கா கிலோ? கிலோ 300. கத்தரிக்காய் 500 ரூபாய்க்கும் இருக்கு. 500 ரூபா. மற்றது இது 300 ரூபா கத்தரிக்காய். அது கரெக்ட் எவ்வளோ அக்கா? கிலோ 400 ரூபா. மரவள்ளி கிலோ 200 ரூபா. கீரை ஒருபடி 80 ரூபா. அடுத்து பனங்கீரை ஒருபடி 60 ரூபா. அடுத்து புடலங்காய் 300 ரூபா. தேசிக்காய் 150 கிலோ. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சின்ன வெங்காயம் இருக்குது. சின்ன வெங்காயம் எவ்வளோக்கா? 300 ரூபா. கோவாயில் 130 ரூபா ஒரு. அடுத்து வாழைக்காய் பத்தி 40 ரூபா. துபாய் பூசணி கிலோ
350. போஞ்சி 60 ரூபா. பச்சை மிளகாய் போஞ்சி 600 ரூபா. பச்சை மிளகாய் 900. கோவா 350 ரூபா. அடுத்து தக்காளி பழம் 400 ரூபா கிலோ. பெரிய வெங்காயம் 200. சின்ன வெங்காயம் 250 ரூபா. அடுத்து உருளைக்கிழங்குக்கா 180 ரூபா. அடுத்து தேங்காய், இந்த சின்ன தேங்காயில் 40 ரூபா 30 ரூபா ஒரு விலைக்கு இருக்குது மக்களே. வேறுங்க இப்படி இது ஐங்கரப்பட்டில விலைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா விலை மாறும். எனக்கு அப்படி நாளைக்கு ஒரு விலை அப்படி மழை விலை அப்படி விலை கூடி குறையும் ஒரு நாளைக்கு ஒருக்கா. எல்லா யூடியூப்காரரும் வந்து விலை எடுக்கிறீங்க மிரக்கறி சொல்லல அவர் நாளைக்கு வர வேற விலையா இருக்கு. வேற விலையா இருக்கு. இன்றைய விலை நிலவரத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இப்போ குமார் மரக்கறி வாணிபத்துக்கு வந்திருக்கோம். முத்திரை சில்லறை வியாபாரம் நேரடி மரக்கறி சந்தைகளே தான். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். கேரட் எவ்வளோண்ணா கிலோ? கேரட் கிலோ 500 ரூபா. அடுத்து கறிமிளகாய் கிலோ 800 ரூபா. வெள்ளாரப்பொடி உண்டு 50 ரூபா. பீட்ரூட் கிலோ 800 ரூபா. பொன்னாங்கண்ணி கிலோ 120 ரூபா. லீக்ஸ் கிலோ 450. புடலங்காய் கிலோ 500. கோவா கிலோ 400 ரூபா. பூசணிக்காய் கிலோ 120 ரூபா. நீத்து பூசணி 150. பின்னாம்பரிய பூசணிகள் பாருங்க எவ்வளோ பூசணி. என்ன தக்காளி பழம் கிலோ எவ்வளோண்ணா? கிலோ 400. இது முட்டைக்கோஸ் 100 கிராம் 120 ரூபா. கோவாயில் 50 ரூபா. அடுத்து பொன்னாங்கண்ணி 120 ரூபா ஒரு படி. அடுத்து கத்தரிக்காய் கிலோ 400. போஞ்சி கிலோ 800 ரூபா. பாகக்காய் 800 ரூபா. வெண்ணிக்காய் 350. தேசிக்காய் கிலோ 300 ரூபா. பைத்தங்காய் கிலோ 450. அங்கே பார்த்தோம்னால் கறிமிளகாய் இருக்குது. கறிமிளகாய் எவ்வளோண்ணா? கறிமிளகாய் பச்சை மிளகாய் கிலோ 1000 ரூபா. உருளைக்கிழங்கு கிலோ 200 ரூபா. பெரிய வெங்காயம் 220 ரூபா. வாழைக்காய் கிலோ 120 ரூபா. உள்ளி கிலோ 500 ரூபா. அடுத்த உப்பு கட்டி உப்பு எல்லாம் பிடிக்கிறீங்க ரம்பையில். இஞ்சி எவ்வளோ கிலோ? கிலோ 1000 ரூபா. அடுத்தது தக்காளிக்காய் கிலோ 400 ரூபா. பாருங்க நிறைய எக்கச்சக்கமான மரக்கறிகள் வந்து உடன் தரமான மரக்கறிகள் வந்து அண்ணா வித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இதில் வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறோம் மரக்கறிகள். மக்கள் பாருங்க பொதுமக்கள் நிறைய மரக்கறிகள் வந்து வேண்டிக் சொல்லினோம். இப்போ நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம். அண்ணாட நாங்கள் கத்திரிக்காய் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கிலோ எவ்வளோண்ணா? மலையாள இப்போ 500 ரூபா கிலோ 500 ரூபா விலை குறைஞ்சிட்டு. அப்புறம் தக்காளி பழம் கிலோ 450. இங்கே கீழே இருக்கிற கத்திரிக்காய் எவ்வளோண்ணா? கிலோ 300 ரூபா. இது வந்து இந்த கத்திரி வந்து தம்புள்ள கத்திரி. இந்த கத்திரிக்காய் ஊர் கத்திரிக்காய். இதில் பாலக்காய் இருக்குது. பாலக்காய் கிலோ எவ்வளவு? 140 ரூபா. மரவள்ளி 160 ரூபா. கேரட் நுரேலியா கேரட் எவ்வளோ வேணா? 520 ரூபா விற்கிறீங்க. 4 நாளுக்கு முதல் 350 ரூபா விலை போயிட்டு. அடுத்து கறிமிளகாய் 800 ரூபா கிலோ. பெரிய வெங்காயம் கிலோ 200. பைத்தங்காய் 650 ரூபா கிலோ. அப்படியே பச்சை மிளகா வாக்க போகிறோம். பச்சை மிளகா கிலோ கிலோ 1000 ரூபா. அப்படியே தேசிக்காய் நம்ம வாங்குது நம்பர் 2. ஓ நம்பர் 2 200 ரூபா. அடுத்து போஞ்சி கிலோ 600 ரூபா. சின்ன வெங்காயம் குடத்தின வெங்காயம் நம்பர் 1 பாருங்க. குடத்தின வெங்காயம் 320 ரூபா. 300 ரூபாய்க்கு தருவீங்க. அடுத்து வெண்டிக்காய் கிலோ 250.
கரணை கருணக்கிழங்கு கரணை இது கரணை இல்லை நாய் 300 கரணம் 300 ரூபா கிலோ. பூசணிக்காய் பூசணிக்கான இது மஸ்கெட் காமான்னு சொல்றது நம்ம A1 குவாலிட்டியா A1 குவாலிட்டி எவ்வளவு? 180 ரூபா. அடுத்த கோவா கோவானா 350 கிலோ கிலோ 350. அடுத்த கீரை இதென்ன கறி காய்ச்சிற கீரையை பார்க்கணும் குடியல பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கீரை பாருங்க. புழுக்கு ஒன்றும் இல்லை, திறமான கீரை 100 ரூபா. கீரை போற ஒரு கிழமைக்கு மாதிரி 250 222 இப்போ மலையில் இல்லை அப்போ விலை குறைஞ்சிடும். மழை இதெல்லாம் இப்படி கீரை எடுக்கவே இல்லை, வெயில வாரதால. ஓகே இப்போ 100 ரூபா ஒருபடி. அடுத்து பொன்னாங்கண்ணி 120 ரூபா பொன்னாங்கண்ணி. அடுத்து புடலங்காய் 320 ரூபா கிலோ. அடுத்து ராசவள்ளி கிழங்கு கிலோ 500 400 ரூபா 400 ரூபா. நீத்து பூசணிக்காய் கிலோ 250 ரூபா. சாப்பிடுவாங்க உடம்புக்கு ஹீட் தான் குறையும், ஹீட் குறையும். அடுத்து அல்சர்களுக்கு எல்லாமே ஏற்றது. அடுத்து உருளைக்கிழங்கு சாப்பிடல நீத்துக்காய் உடல் புண்ணுகளை வந்து குணப்படுத்தும், மூளை வியாதிகளுக்கு நல்ல மேனே. அடுத்தது உருளைக்கிழங்கு கிலோ 200 ரூபா. பூசணிக்காய் பாருங்க நிறைய அதுல பார்த்து நாங்கள் பாருங்க நிறைய குவிச்சு வச்சிருக்கீங்க தொகையா. இங்க வந்து லீக்ஸ் இருக்குது பாருங்க, கிலோ 550 ரூபா. பாருங்க இங்க வாழை காய் எல்லாம் இருக்குது. நிறைய மரக்கறிகள் வந்து இறக்குமதி செய்திருக்கீங்க. அடுத்து அண்ணா நீங்க இது வாழை இலையும் விற்கிறீங்களா? வாழை இலைகளும் ஒரு இலை வந்து 6 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்கார். பாருங்க ஒரு வாழைக்குள்ள வந்து கொண்டு வந்து இறக்கி இருக்கணும். பாருங்க நிறைய மரக்கறிகள் பாருங்க, தரமான மரக்கறிகள் உடனே வந்து இறக்குமதி செய்த நாங்கள் வித்து கொண்டிருக்கணும். பாருங்க மலிவான விலையில வந்து விற்கணும். பாருங்க இது வந்து மொத்தமாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறான் கடைகளுக்கு. பாருங்க கொடுத்து கொண்டிருக்கிறான். சில்லறையாகவும் வந்து பொதுமக்கள் வந்து வேண்டி சொல்லினான். பாருங்க YMSR வேண்ட மரக்கறி விற்பனை நிலையம் மொத்த சில்லறை வியாபாரம் நெல்லியடி சந்தை. இது வந்து போன் நம்பர் போட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தரமான மரக்கறிகள் நெல்லியடி சந்தைகள் இங்கே பாருங்க. தேங்காயில் வந்து நிறைய வித்து கொண்டிருக்கிறான். இங்கே பக்கம் சைட்லேயே தேங்காய் வியாபாரம் தான். இங்கெல்லாம் மரக்கறி, இங்கே வந்து தேங்காய், பெரிய பெரிய தேங்காயில் வந்து வித்து கொண்டிருக்கணும். இப்போ தேங்காய் பார்க்க போகிறேன் பாருங்க. அண்ணா நிறைய தேங்காயில் வந்து வித்து கொண்டிருக்கார். இது எவ்வளோ அண்ணா? 120 ரூபா. இந்த தேங்காய் 100 ரூபா உண்டு. அடுத்து இந்த தேங்காய் 80 ரூபா. இது 60 ரூபா. மற்றது சின்ன 50 ரூபா. ஒரு சைஸுக்கு இட மாதிரி விலை வித்து கொண்டிருக்கார். அடுத்து இந்த பெரிய தேங்காய்கள் இதெல்லாம் 180. கொழும்பு கொம்பனிக்கு ஏற்றுமதி செய்கிறீங்க. பெரிய தேங்காய் தானே ஏற்றுமதி தான். என்ன எண்ணெய்க்காண்டி ஏற்றுமதியா? பல தேவைகளுக்காண்டி கொம்பனி தானே விலப்படாது. தேக்காம இருக்கிறோடைய ஓகே நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய்கள் வந்து குவிச்சு வச்சுக்கணும். இதில் வந்து ஏலத்தில் கூறுறது, ஏலம் கூறி எடுக்கிறது முடியவில்லைன்னு பாருங்க. நெல்லடி வழி மரக்கறி சந்தை வழியில் பாருங்க. இதில் தான் மொத்தமாக தம்புள்ளில் வந்து மரக்கறியை எடுத்து கொண்டு இதில் வந்து விற்கணும். பாருங்க இதில் வந்து தம்புள்ள மேலே இருந்து இறக்குமதி செய்து நெல்லடி மரக்கறி சந்தையில் இப்போ ஏற்றுமதி செய்ய போயினோம். பாருங்க இதெல்லாம் மொத்த வியாபாரிகள் ஹோல்சேல். பாருங்க தம்புள்ளிலேருந்து லொட்டாக வந்து சாமான்கள் மரக்கறிகள் வந்து வாங்கியிருக்குது. இங்கே எல்லா பக்கமும் பாருங்க நிறைய மரக்கறிகள் வந்து ஏனிய சந்தைகளுக்கு வியாபாரிகள் கொண்டு போயிட்டான். இதில் முன்னுக்கு பார்த்த வேண்டாம் சந்தைக்கு முன்னுக்கு அம்மம்மா வந்து கீரை வகைகள் இலை வகைகள் வந்து விற்று கொண்டிருக்கா. நெல்லியடி மரக்கரை சந்தை அதோட இணைந்து இஞ்சால் பக்கமாக புறம்பா வந்து உங்களுக்கு பழக்கடைகள் வந்து இதில் விற்று கொண்டிருக்கணும். பழக்கடைகள், வெத்தில பாக்கு, கோயில் அர்ச்சனை சாமான்கள் இதுக்குள்ள தான். அங்கால் பக்கம் பார்த்தோம்னால் பொது மீன் சந்தை இருக்குது. நெல்லியடி பொது மீன் சந்தை. இப்போ நாங்கள் பழக்கடைக்கு உள்ளே போவோம் வாங்க. பாருங்க இங்கே வந்து பப்பாசி பழம், வாழைப்பழம், ஆப்பிள்,
ஒரேஞ்ச் எல்லாம் விற்று கொண்டிருக்கணும். இங்காலையும் அம்மா விற்று கொண்டிருக்காங்க நிறைய பழங்கள். உங்களுக்கு தேவையான பல வகைகளை வந்து இங்கே வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பப்பாசி பிலாப்பழ சீசன், பப்பாசி பழங்கள் பாருங்க, நிறைய பழங்கள் வந்து அண்ணாக்கள் விற்று கொண்டிருக்கணும். இதில் பார்த்தோம்னால அன்னாசி குவிச்சு விற்று கொண்டிருக்கார் பாருங்க. பாருங்க இங்கே வந்து மரக்கறி என்ன மாதிரி தெரிவு செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம்னால் மரக்கறியை வந்து வாடல் இல்லாமல் பார்த்து எடுக்கணும் மக்களே. அதோட வந்து புழுக்குத்தல் மற்றது அழுகல் இல்லாமல் பார்த்து தெரிவு செய்யணும். நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து தெரிவு செய்கிறதுலாம் இருக்குது. அடுத்து பீட்ரூட்டுக்கெல்லாம் காம்புகள் பார்த்து எடுக்கணும். காம்பு வந்து முன்னுக்கு வந்து முடி வந்து சோப்பாக இருக்கணும். அப்படி சோப்பாக இருந்தால் தான் உடன் பீட்ரூட்டுன்றது. அடுத்த உருளைக்கிழங்கு எல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். பட்டுகள் இதுகள் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். பாருங்க இங்கே வந்து அதிகம் வந்து தம்புள்ள கரெக்ட் உடனுடன் வந்து இறக்குமதி செய்து விற்று கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.